ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கொண்டக்கடலை பிரியாணி. இந்த பிரியாணி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா காபுலி பிரியாணி சொல்லுவாங்க. அதை கொண்டக்கடலைக்கு வந்து காபுலி சொல்லுவாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதே வந்து அவங்க சைடில் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் அதெல்லாம் போட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது டிப்பிக்கலாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் இந்த கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொண்டக்கடலை 50 கிராம், பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2லேருந்து 2.5 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1/2 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே தாளிப்பை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். இந்த பச்சை மிளகாய், இந்த வெங்காயம்லாம் வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 70 to 80% வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் வதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கினாலும் உங்களுக்கு கரெக்டான ஜோல் கிடைக்காது, அதாவது அந்த கறி கரெக்டாக கிடைக்காது சொல்ல வரேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். மஞ்சத்தூள், தனியா பவுடர். இந்த மசாலா போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்ச இந்த பாயில் சன்னா, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை நீங்கள் வேக வைக்கும்போது முழுசாக இருக்கணும், மசிஞ்சு போகக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி மசியணும், சரிங்களா? வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு போச்சுன்னா பிரியாணி கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு வேக வைக்கிற பக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு வேக வச்ச இந்த கொண்டக்கடலை அந்த ஸ்டாக் வாட்டர் போட்டிருக்கேன். நான் 1/2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சொல்லியிருப்பேன். சும்மா சின்ன குவான்டிட்டி போட்டால் போதும். உங்களுக்கு தெரியும் வீட்டில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உப்பும் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் தக்காளி போட்ட பிறகு மசாலா நல்லா தொக்கு மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. தயிர் போட்ட பிறகு இதை நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா, குக் பண்ண ஒரு சைடில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவும் அந்த ஆயிலில் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்,
அடுத்த ஸ்டேஜ் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸை பாயில் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்சர் பார்த்துக்கங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. அடுத்தது இன்னொரு கடாய் தண்ணி ஊற்றி ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உப்பு ஃபஸ்ட்டு போடுறோம். அதே டைமில் எண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கணும். எதுக்காகனா அந்த வாசனை, நீங்கள் ரைஸ் பாயில் பண்ணும்போது சீசனிங் கரெக்டாக இல்லை, நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இதெல்லாம் போட்டுடுறோம். இந்த அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஊற வைக்கிற பக்குவம் என்ன, நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறினா கூட உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வராது. அதனால தான் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பாஸ்மதி ரைஸும் போட்டாச்சு. வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 70% நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் நீங்கள் ஆஃப் டன் பண்ணி எடுத்து போடாது. ஒரு 70% கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவில் அப்படியே இந்த ரைஸ் தூக்கி போடுங்க. வீட்டில் கரண்டி யூஸ் பண்ணுவீங்கள, அதோட பின் பகுதியில் இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன் கிட்டனா ஜல்லிக்கரண்டியோ இல்லை குழிக்கரண்டியோ நீங்கள் வச்சு பண்ணும்போது அரிசி உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் கரண்டியோட பின் பகுதியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் உடையாமல் நல்லா வரும். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் தம் போடலாம். தம் போடுற பக்குவம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் நீங்கள் தம் போடணும். ஃபஸ்ட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வைக்கணும். மீதி உள்ள 10 நிமிஷத்தில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு 25 நிமிஷம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டு நீங்கள் சர்வ் பண்ணினா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த அரிசியெலாம் உடையாமல் சூப்பரான பக்குவத்தில் வந்திருக்கு. ஜூஸியாக இருக்குது. இதே ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வரும். கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள். குவான்டிட்டி கரெக்டாக செக் பண்ணி பண்ணால் ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. என்னங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். see you, bye, take care.